மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இந்த கூட்டம் குறித்தான விவரங்கள் என பகிரலாம். வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி அன்று தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது திமுகவினுடைய வாக்கு முகவர்களாக இருக்கக்கூடிய இந்த முகவர்களும் அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் என்ன மாதிரியான பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூட்டமானது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில தற்பொழுது காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது. திமுகவின் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 72 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திமுகவின் சார்பாக ஒவ்வொரு தொகுதியாக நாடாளுமன்ற தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள், அதே போன்று வாக்கு எண்ணிக்கைக்கு போது அந்த ஒவ்வொரு மேசைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முகவர்கள் என அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துடைய விதிகளின்படி வாக்கு எண்ணிக்கை முறையாக நடப்பது உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அந்த வாக்கு இயந்திரங்கள் சரியாக சீரிடப்பட்டிருக்கிறதா, அதற்கான எண்கள் சரியான வகையில பொருத்தப்பட்டிருக்கிறனவா, ஒரு சுற்றுக்கும் இரண்டாம் சுற்றுக்கும் இடையே கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பதை திமுகவினுடைய அமைப்பு செயலாளரும் திமுகவுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய இளங்கோவனரும் அவர்களும் இந்த கூட்டத்தின் வாயிலாக திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் ஆலோசனைகளை இந்த ஆலோசனை கூட்டம் வாயிலாக எடுத்துரைத்திருக்கிறார்கள்.